friends, welcome back to AC Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா என்னோட birthday vlog. So இன்னைக்கு தான் என்னோட birthday 31st இன்னைக்கு. 23 முடிஞ்சு 24 ஸ்டார்ட். Okay, 23 முடிஞ்சு 24 ஸ்டார்ட் ஆகுது. ஒண்ணே நம்ம 30 தானே கப் நைட் நான். So 24 ஸ்டார்ட் ஆகுது. So இதுதான் என்னோட birthday dress. So வந்து என் மதர்-இன்-லா ஃபாதர்-இன்-லா எல்லாமே வந்து எனக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ் அவங்களே வந்து ஸ்டிச் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கரெக்டா ஸ்டிச் பண்ணிட்டாங்க. அது லைட் லூஸ் பட் கலர் பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ கொடியேற்றத்துக்கு தான் கிளம்புறோம். இன்னைக்கு வந்து செக் அவுட்டு. ஸோ இன்னைக்கு முடிச்சுட்டு நம்ம டேரக்டா வந்து பாண்டிச்சேரி போறோம். அதனால வந்துட்டு இதுக்கு நான் நேரம் சரியில்லை நான் சொல்லி நினைப்பேன். நேரம் சரியில்லை யாருக்கு? கொலுசுக்கு. கொலுசுக்கு பாவம் நேரம் சரியில்லை. எங்க அம்மா புது கொலுசுக்கு வர டைம் ஆயிடுச்சு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி வேளாங்கண்ணி வந்திருக்கீங்களா? போஸ் இது நேதா நீ எனக்கு கேட்டதானே நான் சொன்னேன் 25 இயர்ஸ் நான் வந்து தாக்குறேன். அது ஓகே ஐ மீன் இந்த மாதிரி கொடி ஏற்றத்துக்கு இல்ல கொடி ஏத்துறது இந்த ப்ரொசஷன் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம். அது இது வந்து பர்த்டே டைம்ல வந்து அது ஒரு ஸ்பெஷல் ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா என்ஜாய் பண்ணோம். இதுக்கு முன்னாடி எப்போ வந்தீங்க? இதுக்கு முன்னாடி வருஷம் வருவோம். பட் வருஷம் வருவோம். எவ்ரி இயர் மாதாட்ட வந்து பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு தான் போவோம். போன வருஷம் கூட வந்தோம். எவ்ரி அக்டோபர் டைம்ல வந்தோம். அக்டோபர் டைம். ஓகே. சோ இந்த டைம் வந்து பர்த்டே டைம்ல இது. சோ ஆகஸ்ட் எண்ட் வந்தது. எப்பவுமோ இந்த சம்மர் ஹாலிடேஸ் தசரா ஹாலிடேஸ் எல்லாம் வந்தோம்னா கண்டிப்பா ஃபேமிலியோட மூட்டை கட்டின்னு ஒரு 30-40 பேர் ஜாலியா வருவோம். அது அந்த டைமே ஒரு வேற லெவலும் இருந்துச்சு. அப்ப வந்து பெரியவர் இருப்பார் வீட்டுல, அப்பா தாத்தா. ஸோ அவர் தான் வந்து எவ்ரி இயர் வந்து கரெக்டா லிஸ்ட் போட்டுருவாரு. எல்லாருக்கும் கால் வச்சுடுவாரு, எல்லாம் ரெடி ஆயிடுங்க வேளாங்கண்ணிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இனிஷியேட் எடுக்குவாரு. ஸோ வருஷம் என்னன்னா ஆகட்டும் சம்மர் ஹாலிடேஸ் இல்லைன்னா வந்தாலும் இந்த 2 நாள் 3 நாள் இல்ல, ஒரு வாட்டி 10 நாள் கூட இருந்துக்கிறோம். 10 நாள், ஒரு வாரம், 2 வாரம் எங்களுக்கு பத்தாது. அந்த எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு நாள் போதும் எல்லா சர்ச்சுக்கும் சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம்ட்டு. எங்களுக்கு வந்து 10 days இருக்கணும். கிட்டே எல்லா இதுக்கும் சர்ச்சுக்கும் 2-3 வாட்டி போவோம். பீச்சுக்கு போவோம் ஃபேமிலியோட. அப்புறமா இங்கேயே குக்கிங் பண்ணுவாங்க. மார்க்கெட் போவோம். மார்க்கெட் போட்டு இப்போ 40 பேருக்கு 20 kg 30 kg சிக்கனும் வாங்குவோம். ஃபிஷ் வாங்குவோம். ஃபிஷ் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷா புடிச்சுன்னு வருவாங்கல்ல. டேடி எல்லாம் போவாரு. டேடி எல்லாம் மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ் எல்லாம் ஃபேமிலிக்கு வந்து வாங்கின்னு கிளீன் எல்லாம் பண்ணிட்டு எல்லா லேடிஸ் இருக்காங்கல்ல, எல்லா ஃபேமிலில எல்லா லேடிஸ் அவங்க வந்து டைம் டேபிள் போட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க குக்கிங். நம்ம எங்க ஒரு 1 day 2 days ஒண்டி தான் வெளியே போவோம். ஏன்னா செட்டில் ஆகுறதுக்கு எல்லாருக்கும் செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறமா எல்லாமே குக்கிங் நாங்க தான் பண்ணுவோம். எல்லா வெசல்ஸ் ரைஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து பெங்களூர்ல இருந்து அனுப்பிச்சிடுவாங்க. அதுதான் நம்ம ஒரு 10 days இருப்போம்ல. ஸோ வந்து குக்கிங் எல்லாம் ஷெடியூல் போட்டுருவாங்க. 1 வீக்குக்கு யார் என்ன பண்ணணும் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. லேடிஸ் ஜென்ஸ் எல்லாரும் ஃபுல்லா அது ஒரு செம்ம பிளானிங்கா இருக்கும். ஜாலியா இருக்கும். ஏன்னா எல்லாம் ஒரு 10-20-30 மெம்பர்ஸ் இருப்போம்ல. ஒரு இது ஒரு ரூம் ஃபுல் அந்த காட்டேஜ் நம்ம தான் இருக்கும். ஸோ எல்லாம் ஜாயின் பண்ணிக்கின்னு இப்போ நீங்க பிளாக் எடுக்கிறீங்க. அந்த காலத்துல நாங்கெல்லாம் ஹேண்டிகேப் வச்சுன்னு எடுக்குவோம். ஆனா அது பிளாக் இல்ல, நம்மளும் ஃபேமிலிக்காக இருப்போம். நம்ம எவ்ரி இயர் வீட்டுல போனீங்கன்னா எங்க வீட்டுல வந்து வரும்போது நீ பாப்ப வேளாங்கண்ணி சீரீஸ்ன்னு இருக்கும் எங்க வீட்டுல. சரியா 2000 2005 2006 2007 அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி இயர் நாங்க ஷூட் பண்ற வீடியோ ஹேண்டிகேப் சோனி வச்சிருந்தோம். அப்போத்துல இருந்து நாங்க எடுக்குவோம். ஓகே, வேளாங்கண்ணி வரும்போதெல்லாம் ஒரு பிளாக் மாதிரி நார்மலா எடுக்கும். அது அப்போ இப்பதான் இந்த நம்ம எடுக்கிறதெல்லாம் பிளாக் மாதிரி கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்பவே நம்ம ஃபேமிலியா எடுப்போம். அது இப்போட இருக்கும். நான் சின்ன பையன் இருக்கும் போதோ, ஷாரன் சின்ன வயசுல இருந்து இருக்கும் போதோ, சோ அந்த ஜாலி வரும்போதோ தஞ்சாவூருக்கு போவோம். தஞ்சாவூர்ல இருந்து அங்கிருந்து இப்ப திருப்பி இங்க இருந்து நம்ம ரிட்டர்ன் போறப்போ தஞ்சாவூருக்கு தான் போனோம் ட்ரெயினுக்கு. ஓகே, திருப்பி வேன் வைக்குவோம், பெரிய வேன் அந்த ஃபேமிலிக்கு. ஸோ இங்க இருந்து டிராவல் பண்ணின்னு போவோம். போயிட்டு தஞ்சாவூர்ல வந்துட்டு ட்ரெயின் வெயிட் பண்ணுவோம். அங்கே திருப்பி எல்லாருக்கும் வந்து போயிட்டு பார்சல் வாங்கிட்டு வருவோம். ஃபுட் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அப்படியே தஞ்சாவூர்ல டைம் வச்சுன்னா பெரிய கோயில் போவோம். பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில் இருக்காம பூண்டி மாதா கோயில் சொல்றேன். பூண்டி மாதா கோயில் வந்து வரும்போது பெங்களூர்ல இருந்து வரும்போது பூதலூர்ல இறங்குவோம் சம்டைம்ஸ்.
எவ்ரி டைம் சம்டைம்ஸ் வந்து இங்க இருந்து போயிருக்கிறோம் ஒரு வாட்டி அங்க வரும்போது போயிட்டு தான் வருவோம். பெட்டகல் ஏன்னா ரொம்ப ரொம்ப டயர்டாகி தீச்சு போய் உக்காந்துக்கிறியாப்பா. ஒருத்தருக்கு நான் வந்து ஸ்டோரி ரீபோஸ்ட் பண்ணிட்டேன். எல்லாம் ரீபோஸ்ட் பண்ணிருக்கியா? வை பிகாஸ் நம்ம ஒருத்தருக்கு ரீபோஸ்ட் பண்ணி இன்னொருத்தருக்கு அடுத்தவங்க கஷ்டப்படுவாங்க. லாஸ்டா எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ். ஆமா தேங்க்ஸ் லாஸ்டா சொல்லலாம். பட் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன்னா காலையிலேயே வந்து ரீபோஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். மத்தவங்க யாரும் ஹர்ட் ஆயிடுச்சு. நமக்கு அதுதான் முக்கியம். அதனால பரவாயில்ல. இப்போ எங்க உக்காந்துக்கிறோம்னு சொல்லு. எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆவாங்கல்ல எல்லாம் எப்படி உக்காந்துருக்காங்கன்னு. ஸோ மண்டி பிரியாணி அவ்வளோதானா? பாண்டி இல்ல பர்த்டேக்கு அவ்வளோதானா? மண்டி பிரியாணி அவ்வளோதானா? அல்ஃபாம் சொல்றேன். நல்லா ஆவறது. I give the treat ma. This is not the treat. Open the அதெல்லாம் சொல்ல. Okay, இப்போ என்ன? இப்போ what's your age? 24, 23? 24. So this is your என்ன சொல்றது? Last birthday as a bachelor. Next is Mrs. John. ஆமா சிங்கிளா வந்து இதான் லாஸ்ட் பர்த்டே. நெக்ஸ்ட் இயர்ல இருந்து மிஸ்ஸஸ் ஜானா வந்து நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவேன். சேம் ஆமா வருஷம் வருஷம் வரணும். சரி ஃப்ரெண்ட்ஸ் காமிச்சா என்னப்பா gift. கிஃப்டா இப்போ காமிக்கறியா? இப்போ காமிக்க மாட்டேன். நான் வந்து இன்னொரு vlogல யார் யார் என்னெல்லாம் gift பண்ணாங்க, எப்படி போச்சு செலிப்ரேஷன் அப்படின்றத நான் சொல்றேன். சரி இப்போ பசி எடுக்குது, சாப்பிட்டுருவோம். பசி அதுக்கப்புறம் நம்ம கார்ல சீரியஸா ஃபேஸ் வச்சுட்டு சீரியஸா டீ குடிங்க. தூக்கம் வருதா? தூக்கம் இல்லை, டிரைவ் பண்ணும்போது தான் டீ குடிக்கிறதுக்கு பழக்கம். ஸோ தூக்கம் வராது. தூக்கம் வராது, அதனால தான் டீ குடிக்கிறது. எனக்கு அதிசயமா தூக்கம் வரல. எப்பவுமே டிராவலிங்ல நான் தூங்கிடுவேன். நீ தூங்கினா பரவாயில்ல, டிரைவர் தூங்க கூடாது. எனக்கு இப்போ இன்னைக்கு தூக்கமே வரலன்னு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம வைப் பண்ணின்னு அப்படியே பேசிக்கின்னு வந்துருக்குறோம்ல, அதனால தூக்கம் வராது. தூக்கம் வரல. ஜாலியா இருக்குதுல்ல? ஜாலியா இருக்கு. மம்மி சொல்றாங்க ரொம்ப போர் பண்ணிட்டு வரீங்களா? என்ன பண்ணாரோ? போர் போர் பண்றோம். ஏன் பேச மாட்டாங்க? என்ன மஞ்ச மஞ்சளா இருக்கு? மூஞ்சி மஞ்சா இருந்துச்சு. மஞ்செல்லாம் இல்ல, அதனால கேட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? பர்த்டேக்கு போட்டியா? இல்ல மேக்கப்ல பார்த்து மேக்கப் இல்லாம பாக்குறதுக்கு இதோ இதுதான் ரியாலிட்டியும் அப்படியே சாக்ல பார்த்தேன். இப்படித்தான் ஜனங்களை ஏமாத்துறீங்க. பின்னாடிக்கிறாங்க. எல்லாரும் அப்புறமா ரியாலிட்டி தெரிஞ்சிச்சு. ஒன்னும் இல்ல, சன்ரூஃப் இது ஓபன் பண்ணல, அந்த சன்லைட் மூஞ்சில இருந்து மஞ்சளா இருந்துக்கிறேன். நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். டேமேஜ் பண்றதே உங்களுக்கு வேணாம். பெட்ரோலே இல்லாம போயிட்டு இருக்கோம். லட்சுமி நீ அப்படி போய் பேசக்கூடாது. லட்சுமி என்ன கொண்டு போய் விட்டுரும். என்னது? லட்சுமி நீ அப்படி சொல்லக்கூடாது. லட்சுமி லட்சுமியை பத்தி நான் எதுவுமே சொல்லப்பா. பெட்ரோல் பத்தி தான் சொல்றேன். அதுதான் நடுவுல நின்னு அப்ப நான் அப்ப எல்லாரும் சேர்ந்து லட்சுமியை தள்ளிட்டு. லட்சுமி நம்மள கை விட கூடாது. லட்சுமி வந்து நம்ம எங்கனா பெட்ரோல் பங்க்ல போயிட்டா சேப்பா பாப்பா போயிடலாம் நினைக்கிறேன். அங்கே போட்டு சாரன் இருக்கு, நீ இருக்கிற, சேர்ந்து தள்ளுவா. ஸ்டார்ட் பண்ணிட்டா கரெக்ட் தள்ளிடுவா. கரெக்ட் நல்லா இல்ல, போயிடலாம் பாப்பா. ஆமா கேரண்டி இருக்கும். ஆனா போணுமே 9 கிலோமீட்டர் தான் காமிக்குது ரேஞ்ச். நம்ம பெட்ரோல் பங்க் எங்க கேடில சும்மா பெட்ரோல் பங்கே கடைக்குள்ள வந்ததையும் ஆக்சுவலா ரைட்ல இருந்தனால விட்டுட்டோம். அதனால தேடி போயிட்டு இருக்கோம். விடுங்க, நமக்கு எப்படியும் பின்னாடி ஆள் வருது இல்ல, டாடி வராரு. டோ போட்டு போவானா? கொஞ்சம் தூரம் எப்படியும் போய் கொஞ்சம் நோட்ல கிடைச்சிரும். 8 என்னது இது? கவுண்ட் டவுன் மாதிரி இருக்கு. அவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க, இல்லைன்னா நம்ம அவங்க கிட்ட இருந்து ஊத்திக்கலாம். இல்லப்பா, இப்போ அவங்க என்ன வாங்கிட்டு வர்றது? ரோட்லயே இல்ல எதுமே இல்ல, நம்ம ஷேர் பண்ணிக்கலாமா அவங்க கிட்ட இருந்து? எப்படி ஷேர் பண்ணுவ? அது வண்டி 2 வீலர்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணுவோம். உறிஞ்சி வெளிய எடுக்குது.
சாரி மன்னிச்சுக்கோங்க. சாரி மெதுவாவே போங்கப்பா, போயிடலாம். சொல்லிட்டு வந்தோம். பாத்தீங்களா லக்ஷ்மி இது பண்ணிச்சு. பெட்ரோல் பேங்க் இல்ல ரகுவரன் ஃபேன். ஓகே அப்பா 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 மெதுவா போங்கப்பா, இந்த விட்டா அவ்வளவுதான். வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. பாண்டிச்சேரி அப்பாடா. டைம் என்ன இப்போ? 7:41 ரீச் ஆகும். ரெண்டு வாட்டி யூட்டன் போட்ட ஒரு இடத்துல மாட்டி. கடலூர் கிட்ட. கெனடியா நான் நினைச்சேன். நான் கெனடி. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. லைட் போறதுக்கு பதிலா இது ஓபன் பண்ணேன். எக்ஸ்கியூஸ் மீ. மேங்கோ லஸ்ஸி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன், நல்லா இருக்கு. எங்க பாண்டிச்சேரியில ட்ரை பண்றேன். பாண்டிச்சேரி இல்ல, இன்னும் 9 கிலோமீட்டர் இருக்குது. போய் சேர்ந்தா போதும்னு. அதுக்குள்ள இந்த அம்மா லெட்ஸ் ட்ரிங்க் தி லஸ்ஸி அப்படின்ச்சு. சரி நல்லா இருக்கா? சரி குடி சொல்ல வரலன்னா இருக்கு, குடிடா. இட்ஸ் ஓகே. டேஸ்ட் யூ ட்ரிங்க். நல்லா இருக்கா? டேஸ்ட் பண்ணதே இல்ல லஸ்ஸி. ஸோ அஃபிஷியலாக நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு என்டர் ஆயிட்டோம். இன்னும் ஒரு 9 கிலோமீட்டர்ஸ். பீச்சுக்கு பக்கத்துலயே ஹோட்டல் சொன்னாங்க. பீச்லயே இருந்தாலும் வரமாட்டேன். ஐயோ நானே வரமாட்டேன், போப்பா. யாருனாலும் முடியல, செம்ம டயர்டுப்பா. அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் வலிக்குது. ஆமா, போயிட்டு ஃபிளாட் ஆகுறதா இப்போ. ஆனா யாரும் முடிக்க மாட்டாங்க. ஆல்ரெடி இங்க பாரு எவ்வளோ இங்கே காமிக்கும் தெரியுதா? 4 hours 26 minutes ஓட்டிக்கிறோம். 4 hours கார்லயே இருக்கிறோம். இப்போ போய் ரூம் போனா போதும், போயிட்டு ஜம்பிங் தான். சரி பொறுமையா குடி, பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக நிறைய காமெடி நடந்தது. ஷீலோட ஒரே காமெடி. அதுக்கப்புறம் நிறைய அப்படியே தேடி சுற்றின பாண்டிச்சேரி ஒரு மணி நேரத்தில் நம்ம சுற்றி முடிச்சிட்டோம். எல்லாம் மூக்கன் கால் அது வரைக்கும். நம்ம ஒரு அட்ரஸ் தேடி போனா ஒரே அட்ரஸ் நேம் வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஒரு இது சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இது லீவ் பிளிஸ். சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பிளிஸ் தான். அந்த பிளிஸ்லயே வந்து ஒரு 4 இடம் லீலே 4 இடம். ஸோ அதில் கன்ஃபியூஸ் ஆகிடும், மேப்லேயே கன்ஃபியூஸ் ஆகுது எங்கே போகிறது என்ன பண்ணுறது. சரி அந்த லொக்கேஷன் போனால் ஃபினிஷ் ஆகிடும். அப்போ தேடி பார்த்தா வேற என்ன பண்ணி ஐயோ விட்டுருவேன், அதனால முடியல. டேக் ஒரு ஹவரில் பாண்டிச்சேரி சுற்றி காமிச்சிட்டோம். कितना किलोमीटर? 2 किलोमीटर भैया. அதே மாதிரி தான் भैया கேட்டாங்க. 2 கிலோமீட்டர் சில ஷேர் இருந்தா எப்பப்பா வரும் சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷம் வந்துடும். ஒரு 3 கிலோமீட்டர் ஹலோ எத்துருவா. இந்த லெஜெண்ட் தான் இன்னைக்கு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். ஜாலியாக அப்படியே சுற்றிட்டு அதுக்கப்புறமா ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்புறமா செம்ம டயர்டு. ரொம்ப டயர்ட். இப்போவே நான் வந்து கெஞ்சி கொடுத்தாலே கூட்டு வந்து நிற்க வச்சு வீடியோ முடிக்க பார்க்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னையோட வீடியோ. இதுக்கப்புறம் நாளைக்கு இவங்க கிளம்பிடுவாங்க. அதெல்லாம் நம்மளோட ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் டேஸ்க்கே போயிடுவோம். அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்துட்டு மீட் பண்ணலாம். ஓகே, அது வரைக்கும் பை. See you next time. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டக் ப்ரெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.